அப்படிதான் சொல்லணும். இன்றைய தினம் கோடைப்பட்டு பிரதேச சபையினுடைய இரண்டாவது சபை அமர்விலே எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக 38ஆம் கிராமத்தினுடைய நவகிரி நகர் கிராமத்தினுடைய பொது மயானமானது இன்றைய தினம் தவிசாளனுடைய என்னுடைய பிரேரணையை ஏற்று இன்றைய தினம் 38ஆம் கிராமத்தில் இருக்கின்ற இந்த பொது மயானமானது பிரதேச சபையினுடைய வாகனங்கள் மற்றும் பிரதேச சபையினுடைய ஊழியர்களை கொண்டு இன்றைய தினம் இந்த மயானம் துப்புரவு செய்யப்படுகிறது. இந்த துப்புரவு செய்கின்ற பணியினூடாக 2 நன்மைகள் கிடைக்கும். ஒன்று, இந்த பொதுமயானமானது இனிவரும் காலங்களில் பிரேதங்களை அடக்கம் செய்ய வருகின்றவர்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த மயானத்திலே வந்து அடக்கம் செய்யக்கூடிய வழி இருக்கும். ஏன்னு சொன்னால் இதே கடந்த காலங்களிலே இந்த இடம் வந்து மிகவும் பச்சைகளும் காடுகளும் நிறைந்த இடமாக காணப்பட்டது. இதுக்குள்ள யானைகள், காட்டு யானைகளினுடைய தொல்லைகளும் அதிகமாக காணப்பட்டு பக்கத்தில் இருக்கின்ற விவசாய நிலங்களும் இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டது. இன்றைய தினம் இந்த வேலை இடம்பெறுவதனால் இந்த மக்கள் நன்மை அடைவதோடு மட்டுமல்லாது இந்த அயலிலே இருக்கின்ற விவசாய நிலங்களிலே விவசாயத்தை மேற்கொள்கின்ற விவசாயிகளுக்கும் இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த செயற்திட்டத்துக்கு உதவி புரிந்த தவிசாளர் மற்றும் இந்த பிரதேச சபையினுடைய ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வட்டாரத்தினுடைய மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் டிக்கோடை வட்டாரத்தில் உள்ள 38 மற்றும் நகவில் நகருக்கு சொந்தமான பொது மயானமானது இன்றைய தினம் பல நாட்களுக்கு பின் சுத்தப்படுத்தப்படுகின்றது. இந்த நடவடிக்கைக்காக எங்களுடைய திக்கோட வட்டாரத்தினுடைய கௌரவ உறுப்பினர் பிரேமாகரன் அவர்கள் சபை அமர்விலே 2வது சபை அமர்விலே கொண்டு வரப்பட்ட தீர்மானம் இன்றைய தினம் நாங்கள் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துகின்றோம். உண்மையிலே இந்த வட்டாரத்திலே காணப்படுகின்ற அந்த மயானமானது கற்றைகளால் கூடுதலாக கற்றைகள் சூழ்ந்து காணப்படுகின்றது. அந்த வகையில் அந்த யானைகளுடைய நடமாட்டம் இந்த கற்றைக்குள்ளே இருந்து இரவிலே எங்களுடைய கிராமங்களுக்குள் நுழைகிற செயற்பாடும் இந்த மயானத்துக்குள்ளே இருந்து யானை வெளியேறி கிராமங்களுக்குள்ளேயே சென்று பல சேதங்களை விளைவிக்கிறதாக அறிய கிடைத்த தகவலுக்கான இணங்க கௌரவ உறுப்பினர்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைய தினம் இந்த மயானம் முழுவதுமாக சுத்தப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் உறுதியான செயற்திட்டங்களை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு தகவலை தந்து ஊர் மக்களுடைய நன்மை கருதி செயற்திட்டத்தினுடைய பிரேரணையை கொண்டு வந்த கௌரவ வட்டார உறுப்பினர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிவரும் காலங்களிலும் போர்தி பெற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட 10 வட்டாரங்களில் உள்ள மயானங்கள் சுத்தம் பண்ணப்பட்டு மக்களுக்கு இடையூறின்றி எங்களுடைய பிரதேச சபையினுடைய இயந்திரங்கள் மூலமாக மனிதர்களுடைய கடைசி காலமான இந்த இறப்பின் போதும் ஒரு நிம்மதியாக ஒரு அழகான சூழலை அவர்களுடைய ஆன்மா தூங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமையத்தான் நாங்கள் எல்லா வட்டாரத்திலையும் இருக்கிற மயானங்களை நாங்கள் துப்புரவு செய்திருக்கோம். உண்மையிலே பிரதேச சபையினுடைய செயற்பாடு ஒரு மனிதன் பிறந்து மனிதன் இறக்கும் வரைக்குமாக அனைத்து மனிதனுடைய அந்த செயற்பாடுகளிலும் பிரதேச சபை ஒரு இன்றியமையாததாக எப்போதும் இருந்து வருகிறது என்பதை நான்